கதை 41. அச்சம் தவிர. கோபாலுக்கு தண்ணீரை பார்த்தாலே பயம். காரணம், அவனுக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதாக ஜோசியர் சொல்லியிருந்தார். அதற்கு ஏற்றாற்போல் சின்ன வயதில் ஒரு முறை ஆற்றில் தவறி விழுந்து மூழ்கி கிடந்தான். கடைசி நேரத்தில் யாரோ ஒரு புண்ணியவான் தண்ணீருக்குள் குதித்து அவனை காப்பாற்றியிருந்தார். அதிலிருந்து கோபால் தண்ணீரின் பக்கமே போவதில்லை. தினமும் குளிக்கிற போது கூட பயந்து பயந்து குவளை தண்ணீரை மட்டும் எடுத்து மெதுவாக மேலே ஊற்றிக்கொள்வான். பாத்ரூமில் வழுக்கி விழுந்துடுவோமோ என்ற பயத்தில் நிதானமாக காலையடி எடுத்து வைத்து நடை நடப்பான். ஒரு கட்டத்தில் அவனுடைய தண்ணீர் பயம் மிகவும் அதிகமாகிவிட்டதால் பெற்றோர் அவனை ஒரு சாமியாரிடம் அழைத்து சென்றார்கள். அவர் ஜென் முறைப்படி அவனை குணப்படுத்துவதாக சொன்னார். ஜென் முறைப்படி குணப்படுத்துறதா? அது எப்படி சாமி? கோபால், நீ என்ன படிச்சிருக்க? கேட்ரிங் டெக்னாலஜி படிச்சிருக்கேன் சாமி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொந்தமாக சொகுசு கப்பல் வச்சிருக்கார். அங்கே இருக்கிற கிச்சனில் உனக்கு வேலை வாங்கி தரேன் என்றார் சாமியார். ஐயோ, கப்பலில் வேலையா? கோபால் அலறினான். ஏன் சாமி, என்னை குணப்படுத்த சொன்னால் கொலை செய்ய பார்க்குறீங்களே? பயத்தை ஜெயிக்க ஒரே வழி அந்த பயத்தை முழுசாக உணர்றது தான் என்றார் சாமியார். நீ தண்ணீர் பக்கம் போகாத வரைக்கும் அந்த பயம் உன்னை விட்டு போகாது. 6 மாதம் இந்த கப்பலில் வேலை செய். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தினமும் தண்ணீரில் வாசம் செஞ்சு உனக்கே அது பழகி போய்விடும். அப்புறம் பயத்தை கண்டு பயந்து ஓடுவதில்லை. கதை 42. வேஷம் வேண்டாம். அன்று எனக்கு பிறந்த நாள். என்னுடைய ஜென் குருவை வீட்டுக்கு அழைத்திருந்தேன். அவருக்காக ஒரு பிரமாதமான விருந்து சமைத்திருந்தோம். சரியாக 12 மணிக்கு குருநாதர் வந்தார். எல்லோரும் அவர் காலில் விழுந்து வாழ்த்து பெற்றோம். சிறிது நேரத்தில் சமையல் பரிமாறப்பட்டது. நாங்கள் பார்த்து பார்த்து சமைத்திருந்ததெல்லாம் குருநாதர் மிகவும் ரசித்து சாப்பிட்டார். வாய்விட்டு பாராட்டினார். கடைசியாக கை கழுவும் நேரத்தில், எல்லாம் சைவமாக செஞ்சு வச்சிருக்கீங்களே ஏன் என்றார். ஒரு சின்ன மீன் துண்டாவது சேர்த்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. நீங்கள் அசைவமெல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைச்சேன் என்றேன் நான். குருநாதர் தலையை பிடித்து கொண்டார். உங்களோட முன்முடிவுகளுக்குள்ளே என்னை போட்டு அடைக்காதீங்க, மூச்சு முட்டுது என்றார். புரியல குருவே என்றேன் நான். மற்ற மனுஷங்க, மிருகங்க, செடி கொடிகளுக்கு கூட துன்பம் தரக்கூடாது, எதுக்காகவும் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு எல்லாம் ஜென் சொல்லுதே. ஆமாம், அதுக்கும் நான் இப்போ மீன் சாப்பிட நினைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்றார் குருநாதர். நாம இருக்கணும். நமக்கு எது இயல்போ அதை செய்யணும். பொய் வேஷம் போடக்கூடாது. ஜென் சொல்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக சைவத்தை மட்டும் சாப்பிட்டு உள்ளுக்குள்ளேயே புலம்பி கிடக்கிறத விட ஆசைப்படும்போது அசைவம் சாப்பிட்றது பெட்டர். கதை 43. முதுகு அழுக்கு. ஜென் படித்த பேராசிரியர் ஒருவர் கல்லூரிக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார். திடீரென்று உள் அறையில் ஏதோ சத்தம். எட்டி பார்த்தால் அவருடைய மகள் தலை குனிந்து நின்றிருந்தாள். எதிரில் அவரது மனைவி சத்தமாக கத்தி கொண்டிருந்தார். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பேராசிரியர் மெல்லமாக உள்ளே நுழைந்தார். இங்கே என்ன பிரச்சனை? நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. ஒரு படிக்கிற பொண்ணு இப்படியா டேபிளை வச்சுக்கிறது என்றார் பேராசிரியரின் மனைவி. ஒவ்வொரு புத்தகமும் மூளைக்கு மூளை இறஞ்சி கிடக்கு. நடுவே பேனா, பென்சிலு, நோட்டு, ஸ்டாப்லர், நியூஸ் பேப்பர், காமிக்ஸு, டிவின்னு எங்கே பார்த்தாலும் குப்பை. இதுக்கு நடுவில் உட்காந்து படித்தா எப்படி புத்தியில் ஏறும்? என்ன நீங்களே நல்லா உரைக்கிற மாதிரி புத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னால் முடியாது என்றார் ப்ரொஃபஸர். எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் வரேன் என்று அவசரமாக புறப்பட்டார். ஏங்க, எனக்கு மட்டும்தான் இவ மேலே அக்கறையா? நீங்களும் 4 வார்த்தை அட்வைஸ் பண்ணக்கூடாதா? டேபிள் சுத்தமாக இருந்தால் தானே வேலை ஒழுங்காக நடக்கும்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்களேன். சொல்லலாம், ஆனால்
காலேஜில் என்னோட டெஸ்க்கு எப்படி கிடக்குன்னு எனக்கு தானே தெரியும். சில வினாடிகள் அமைதி. பிறகு அவருடைய மனைவி ஒரு வார்த்தையும் பேசாமல் சமையல் அறையை சுத்தப்படுத்த சென்று விட்டார். கதை 44. காலி. நகரின் மிகப்பெரிய கலையரங்கம். அங்கே ஜென் சிந்தனை சம்பந்தமான தினசரி சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடாகி இருந்தது. இதற்காக டெல்லியிலிருந்து ஒரு பெரிய ஜென் குரு வந்திருந்தார். முதல் சொற்பொழிவு தொடங்குவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. படபடவென்று ஒரு இளைஞன் உள்ளே நுழைந்தான். சார், நான் உங்களோட கொஞ்சம் பேசணுமே என்றான் அந்த ஜென் குருவிடம். சொல்லுப்பா, என்ன விஷயம்? எனக்கு ஜென் படிக்கணும்னு ஆசை, சொல்லி தருவீங்களா? நிச்சயமா, அதுக்குத்தானே இந்த சொற்பொழிவெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த சொற்பொழிவெல்லாம் எனக்கு சரிப்படாது சார் என்றான் அவன். அதையெல்லாம் பாமர மக்கள் ரசிப்பாங்க. நான் ஏற்கனவே பல கலாச்சாரங்களோட சிந்தனை முறைகளை பற்றின புத்தகங்களை படித்து தெரிஞ்சுட்டு பெரிய ஞானிகளையெல்லாம் சந்தித்து பேசி அபூர்வமாக பயிற்சி எடுத்திருக்கிறேன். ஜென் மட்டும்தான் பாக்கி. எனக்காக ஸ்பெஷலாக 1 மணி நேரம் ஒதுக்கினீங்கன்னா போதும். அதுக்குள்ளே உங்ககிட்ட இருந்து வேண்டிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்குவேன். ஜென் குரு சிரித்தார். நல்லது என்றபடி தன்னுடைய கைப்பையை திறந்தார். அதிலிருந்து ஒரு சீடியை வெளியில் எடுத்து அவனிடம் நீட்டினார். நீ இதுவரைக்கும் என்னென்ன சிந்தனையெல்லாம் படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியணும். அதையெல்லாம் இந்த சீடியில் பதிவு பண்ணி கொண்டு வர்றியா? ஷோ என்றபடி லேப்டாப்பை திறந்தான் அவன். சீடியை உள்ளே திணித்து ஏதோ பொத்தான்களை அழுத்தினான். சில வினாடிகளில் அவன் முகத்தில் குழப்பம். இந்த சீடியில் ஏற்கனவே நிறைய ஃபைல்கள் இருக்கே, காலி சீடியில் தானே ஃபைல்களை பதிவு செய்ய முடியும்? உண்மைதான் என்றபடி சொற்பொழிவு மேடையை நோக்கி நடந்தார் ஜென் குரு. கதை 45. ரயிலை நிறுத்திய நெய். ஒரு கிராமத்தான். அவனுக்கு பட்டணத்தில் வேலை கிடைத்தது. ரயிலில் பயணம் புறப்பட்டான். அந்த கிராமத்தானுடைய பாட்டிக்கு அவன் மீது பாசம் அதிகம். ஒரு பெரிய டின் நிறைய நெய்யை கொடுத்து அனுப்பினார். இது எதுக்கு பாட்டி என்று கேட்டான் அவன். தினமும் நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்டாதான் நீ பலமாக வளர முடியும் என்றாள் பாட்டி. இதை எப்போதும் மறந்துடாத. அவனுக்கு பாட்டி சொல்வதை கேட்டு சிரிப்பு தான் வந்தது. நெய் சாப்பிட்டா பலமாயிட முடியுமா? இதையெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை என்று நினைத்தான். ஆனாலும் பாட்டி மனம் கோணக்கூடாதே என்பதற்காக வாங்கி கொண்டான். ஒரு கையில் பெட்டி, இன்னொரு கையில் நெய் டின். ரயிலில் ஏறினான். அன்றைக்கு ரயிலில் பயங்கர கூட்டம். அவன் எப்படியோ அடித்து பிடித்து ஒரு மூலையில் இடம் பிடித்து கொண்டான். பெட்டியை ஓரமாக வைத்தான். நெய் டின்னை வைக்கத்தான் இடமே இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தான். சிவப்பு கலரில் ஏதோ தொங்கிக் கொண்டிருந்தது. அங்கே நெய் டின்னை தொங்கவிட்டான். அந்த பட்டிக்காட்டானுக்கு தெரியாத விஷயம், அவன் நெய் டின்னை மாட்டியது அபாய சங்கிலியில். டின்னின் கனம் சங்கிலியை பிடித்திழுக்க ரயில் நின்று போனது. சிறிது நேரத்தில் அதிகாரிகள் ஓடி வந்தார்கள். யாரையா இங்கே இந்த டின்னை மாட்டினது? நான் தாங்க. ஏன்? அப்பாவியாக விசாரித்தான் இவன். யோ, முதல்ல டின்னை எடியா, அது ரயிலையே நிறுத்திடுச்சு. அதிகாரிகள் இப்படி சொன்னதும் இவன் கண்களில் நீர் வழிந்தது. எங்கள் பாட்டி சொன்னது சரிதான். இந்த டின்னுக்குள்ளே இருக்கிற நெய் எவ்வளோ பலசாலி. இத்தனை பெரிய ரயில்வேயே இழுத்து பிடிச்சு நிறுத்திடுச்சே என்று நெகிழ்ந்தான். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஜென் குரு அவன் தலையில் குட்டினார். முட்டாளே, ஒருவர் நிலாவை சுட்டி காட்டினால் நிலாவை பார்க்க பழகு. சுட்டி காட்டுகிற விரலையே உற்று உற்று பார்த்து கொண்டு வாழ்க்கையை வீணடிக்காதே என்றார். 46. நான். மிஸ்டர் பரமசிவம் ஒரு ஜென் துறவியை சந்திக்கச் சென்றார். அந்த ஜென் துறவி நாள் முழுவதும் தியானத்தில் இருக்கிறவர். மிக அபூர்வமாகத்தான் பார்வையாளர்களை சந்திப்பார். ஆகவே துறவியின் ஆசிரமத்தில் இவரை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். மன்னிக்க வேண்டும், குருநாதர் இப்போது யாரையும் சந்திக்கிறதில்லை. என்ன இப்படி சொல்கிறீங்க என்று கோபப்பட்டார் அவர். நான் யார் தெரியுமா? இந்த ஊர் எம்எல்ஏ என்றபடி பாக்கெட்டில் இருந்த ஒரு அட்டையை எடுத்து கொடுத்தார். இந்த விசிட்டிங் கார்டை அவர்கிட்ட காட்டுங்க, உடனே என்னை கூப்பிடுவார், என்னுடன் பேசுவார் என்றார். சீடர்கள் உள்ளே சென்றார்கள்.
துறவியிடம் அட்டையை நீட்டினார்கள். அதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு, எம்எல்ஏவிடம் பேச எனக்கு எதுவுமே இல்லை என்றார். அவரை திருப்பி அனுப்பிவிடுங்கள். திரும்பி வந்த சீடர்கள் மிஸ்டர் பரமசிவத்திடம் விஷயத்தை சொன்னார்கள். நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல, பந்தவ காடை நீட்டி இந்த நோஸ்கட் தேவையா என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்டார்கள். பரமசிவம் யோசித்தார். அதே கார்டின் பின்புறத்தில் தன்னுடைய பெயரை மட்டும் எழுதி நீட்டினார். இதை அவர்கிட்ட காட்டுங்க ப்ளீஸ். சீடர்கள் மீண்டும் உள்ளே சென்றார்கள். துறவி அட்டையை பார்த்தார். அடடே, பரமசிவம் வந்திருக்கிறாரா? அவர் எனக்கு நல்ல நண்பராச்சே என்றபடி எழுந்து அவரிடம் சென்றார். கதை 47. சொர்க்கமும் நரகமும். அரவிந்தும் அனுஷாவும் காதலர்கள். படம் பார்க்க வந்திருந்தார்கள். லேட்டஸ்ட் பாலிவுட் ஹிட். இன்னும் 10 நிமிஷத்தில் படம் தொடங்க போகிறது. அங்கே தொங்கிக் கொண்டிருந்த போஸ்டர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அரவிந்தன் கேட்டான், அனுஷா, இந்த சொர்க்கம் நரகம் எல்லாம் நிஜமாவே இருக்கா? கண்டிப்பாக இருக்கு என்றாள் அனுஷா. உனக்கு ஒன்று தெரியுமா? ஹக்குயின்னு ஒரு துறவி, ஒரு ஜென் துறவி, அவர்கிட்ட ஒரு ராஜா வந்து இதே கேள்வியை கேட்டானாம். அப்படியா? அவர் அதற்கு என்ன பதில் சொன்னாராம்? அனுஷா இதற்கு பதில் சொல்லவில்லை. ஏய், அந்த பொண்ணு மேலே என்ன பார்வை என்றாள் ஆவேசமாக. வாட்? அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? அதோ அந்த மினி ஸ்கர்ட் பொண்ணு என்றாள் அனுஷா. சீ, நான் பக்கத்தில் இருக்கும்போதே இப்படி அடுத்தவளை பார்த்து சொல்லிவிடுறியே, நீ இவ்வளோ மோசமானவனா? நான்சென்ஸ் என்று கத்தினான் அரவிந்த். உனக்கு என்ன பைத்தியம்மா பிடிச்சிருக்கு? நான் யாரையும் சைட் அடிக்கலை. அனாவசியமாக என்னை பற்றி தப்பாக பேசுன, அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன் தெரியுமா என்று அன்னிச்சையாக கையை உயர்த்தினான். அரவிந்த், இதுதான் நரகத்தோட வாசல் என்றாள் அனுஷா. புரிந்து கொண்ட அரவிந்த் சட்டென்று கையை கீழே போட்டான். சாரி அனுஷா என்றான். இதுதான் சொர்க்கத்தோட வாசல் என்று அவனை கட்டி கொண்டாள் அனுஷா. ஹக்கு இன்னும் இதைத்தான் அந்த ராஜாவுக்கு சொன்னார். 48. கொடி அசைந்ததா. 2 ஜென் துறவிகள் கோவில் வாசலில் நின்றிருந்தார்கள். இருவரும் மேலே கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் சொன்னார், கொடி அசைகிறது. இல்லை என்றார் அடுத்தவர். காற்றுதான் அசைகிறது. தப்பு என்றார் முதல் துறவி. காற்று எங்கேயும் தான் இருக்கிறது, ஆனால் கொடி இங்கே மட்டும்தானே அசையுது. காற்று மட்டும் இல்லாவிட்டால் கொடி எப்படி அசைய முடியும் என்றார் இரண்டாவது துறவி. இப்படி இவர்கள் மாறி மாறி சண்டைக்கு இட்டு கொண்டிருக்க அந்த பக்கமாக அவர்களுடைய குருநாதர் வந்தார். அவர் பெயர் ஹுயிங் நேங். உங்களுக்குள் என்ன சண்டை? துறவிகள் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு வணக்கம் தெரிவித்தார்கள். தங்களுடைய பிரச்சனைகளை சொன்னார்கள். நீங்களே சொல்லுங்கள் குருவே, இங்கே கொடி அசைகிறதா அல்லது காற்று அசைகிறதா? இரண்டும் இல்லை என்றார் ஹுயினேங். உங்களுடைய மனம்தான் அசைகிறது. மறுநாடி துறவிகள் இருவரும் சாஷ்டாங்கமாக அவருடைய காலில் விழுந்தார்கள். 49. உடைந்த கோப்பைகள். உங்களுக்கு சுசுகி தெரியுமா? மோட்டார் சைக்கிள் இல்லை. சுசுகி ரோஷி என்பவர் ஒரு புகழ்பெற்ற ஜென் ஆசிரியர். அவரிடம் பல சீடர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த சுசுகியின் ஆசிரமத்தில் தேநீர் கோப்பைகள் அனைத்தும் மிகவும் மெல்லியதாக இருந்தன. அவற்றை கொஞ்சம் கவனமாக கையாளாவிட்டால் கீழே விழுந்து உடைந்துவிடும். இதை பார்த்த ஒரு சீடன் குருநாதரிடம் சென்றான். நீங்கள் ஏன் மோசமான டீ கோப்பைகளை வாங்கி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். மோசமான டீ கோப்பைகளா? என்ன சொல்கிறாய்? ஆமாம், இங்கே வந்த 1 மாதத்தில் நான் 7 டீ கோப்பைகளை உடைத்து விட்டேன் என்றான் அந்த சீடன். கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல என்று நல்ல கனமான கோப்பைகளாக பார்த்து வாங்கி வைக்கக்கூடாதா? சுசுகி ரோஷி சிரித்தார். கோப்பைகளை உடைச்சது நீ, ஆனால் குற்றம் சொல்றது அவற்றின் மீதா? நல்ல நியாயம் அப்பா என்றார். நான் 18 வருடங்களாக இந்த ஒரே டீ கோப்பையைத்தான் பயன்படுத்துகிறேன். சீடன் அதிர்ந்து போனான். குருநாதர் தொடர்ந்து சொன்னார், கோப்பைகளை எப்படி கையாள வேண்டும் என்று பழகிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய தேவை.
அது உன்னால் முடியாவிட்டால் அதற்காக கோப்பைகளையே மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்காதே. மனிதன்தான் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். அவனுக்கு ஏற்ப சூழ்நிலை மாறும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது. கதை 50. நீக்குதல். ஜென் குரு ஒருவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். புதியவர் ஒருவர் அவரை பார்க்க வந்தார். வணக்கம் குருவே. இவர் கண்ணை விழித்து பார்த்தார். வணக்கம். நீங்கள் யாரப்பா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என்னை குரு என்று அழைக்கிறீர்களே, ஏன்? நான் உங்களிடம் சீடனாக விரும்புகிறேன். நீங்கள்தான் அருள் கூர்ந்து எனக்கு ஜென் நுட்பங்களை சொல்லித்தர வேண்டும் என்றார். செய்யலாம், ஆனால் அதற்கு முன் நீ ஒரு வேலை பண்ண வேண்டுமே. என்ன குருவே? உங்களுக்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிடு, அமைதியாகிவிடு, மௌனமாகிவிடு என்றார் குரு. அதன் பிறகு இங்கே திரும்பி வா, உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். நல்லது குருவே. வந்தவர் திரும்பிச் சென்றார். சிறிது காலம் கழித்து அவர் திரும்பி வந்தார். குருவே வணக்கம். நீங்கள் சொன்னபடி செய்துவிட்டேன். அப்படியா? என்ன செய்தாய்? எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டேன். இப்போது எனக்குள் இருப்பதெல்லாம் வெறுமையும் அமைதியும் தான். குருநாதர் சிரித்தார். போதாது, அந்த வெறுமையையும் அமைதியையும் கூட நீ நீக்கிய பிறகு இங்கே வா என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நடந்தார். அவன் அமைதியானான்.